எப்பெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீங்க விலகுறீங்களோ உங்க சரீரத்தை குறித்து பயம் வந்துடும், உங்க எதிர்காலத்தை குறித்து பயம் வந்துடும், உங்களுக்கு எல்லாமே பயமா மாறிடும். அதனாலதான் நான் சொல்றேன், எப்பவும் ஒரு சமூகத்திலே இருக்க விரும்புங்க. வேத வசனம், ஜெபம், ஆராதனை, சார்ஜ் பாயிண்ட். நீங்க எப்படி ஒரு நாள் ஃபுல்லா மொபைலை யூஸ் பண்ணிட்டு இரவு வந்த உடனே தண்ணி குடிக்கிறீங்களோ இல்லையோ, கால் கழுவுறீங்களோ இல்லையோ, சாப்பிடுறீங்களோ இல்லையோ, பொண்டாட்டி பிள்ளை விசாரிக்கிறீங்களோ இல்லையோ, எங்க போவீங்க? சார்ஜ் போட போவீங்கல்ல. அப்போ ஒருவேளை சார்ஜ் போயிடுச்சுன்னா, அதே சார்ஜ் போச்சு வாங்காம வந்துட்டு எப்படி கதறுவீங்க? அதே போல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பவும் பேலன்ஸ் வைக்க கற்றுக்கொள்ளணும். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஆசீர்வதித்தா நீ ஆசீர்வதிக்கப்படுவ. அதனாலதான் கர்த்தருடைய கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற பிள்ளைகளை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எவெல்லாம் கர்த்தருடைய பிள்ளையை சபிக்கிறானோ அவன் வாழ்க்கை சபிக்கப்பட்டதாக இருக்கும். அதான் பைபிள், அதான் வேத வசனம். ஒருத்தன் என்ன சபிச்சான்னா அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவே மாட்டான். இது நமக்கு கொடுக்கிற பெரிய அத்தாரிட்டி. என்னாகமம் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. என்னாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை அடிப்படையில் நாம் வேதத்தை தியானித்து நாம் ஜெபிப்போம். 1ஆம் வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல்ல நீங்க ஒரு ரகசியத்தை அறிஞ்சுக்கிடணும். என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம், நான் ஆசீர்வாதமா இருப்பது கர்த்தருக்கு பிரியம். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. என்ன ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சில நேரத்தில் என்னடா உனக்கு தராம நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லுவாங்க. உனக்கு கொடுக்காம நான் யாருக்கு கொடுப்பேன் என்று சொல்லுவார்கள். அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய காரியம் பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்காம நான் எப்படி இருப்பேன்? உன்னை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு பிரியமான காரியம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம நினைப்போம், நம்மளை எப்படி ஆசீர்வாதமாக இருப்போம், நம்மளாம் ஆசீர்வாதமாக இருப்போமா, நமக்கெல்லாம் நல்ல ஆசீர்வாதம் வருமா, நல்ல சுகம் வருமா, நல்ல விடுதலை வருமா, நல்ல மேன்மை வருமா, என் காரியெல்லாம் யார் எடுத்து செய்வா, என்னுடைய காரியெல்லாம் யார் விசாரிப்பான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. நல்ல இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. அப்போ நீங்கள் வண்டியில் போகும்போது வரும்போது இந்த வசனத்தை தியானித்த பிற்பாடு பாருங்க, ஆண்டவரே நான் ஆசீர்வாதமாக இருப்பதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விரும்புகிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் மனிதனுடைய சுவாபம் அப்படி அல்ல. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதை பிசாசு ஏற்றுக்கொள்ள மாட்டான். சத்ரு என்றால் சக மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால தான் அதே 8ஆம் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கொண்டீங்கன்னா, என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமில் இருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா பாருங்களேன். இந்த மோவாபின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு பொறாமப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் அந்த ஜனங்கள் ரொம்ப வித்தியாசமானவர்கள். ஏன்னா அவருடைய ராஜாவே வித்தியாசமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய தெய்வமே மகத்துவமான தெய்வம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தெய்வம் அகில உலகத்தை உண்டாக்கினவர். அல்லேலூயா சொல்லுங்க. இவன் மனித பலத்தை நம்புகிறவன், தன்னிடத்தில் இருக்கிற ஆஸ்திகளை நம்புகிறவன். இந்த ஜனம் அப்படி அல்ல, இது கர்த்தரை நம்புகிற ஜனம். ஆனால் இந்த ஜனத்தை சபிக்க வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன், ஊழியக்காரனுக்கு தேவன் அந்த வல்லமை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீ அந்த ஜனங்களை சபிச்சா என்ன பண்ணிடுவாங்க? அந்த ஜனங்கள் சபிச்சா சபிக்கப்படுவாங்க. அது மாத்திரம் இல்லை, சபிக்கிறதுக்கு என்னென்ன ரூல்ஸுகள் இருக்கிறது என்பது உனக்கு
தெரியும் அப்படிங்கிறது அவனுடைய பெரிய நோக்கமாக இருந்தது. ஆனால் அவன் அழகாயின ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ இஸ்ரவேலை வெறுத்து. அடுத்த வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? தேவன் சபிக்கலையே, தேவன் அவங்களை ஆசீர்வதிச்சிட்டுலாம் இருக்காரு, தேவன் அவர்களை பெருக பண்ணி கொண்டு தானே இருக்கிறாரு. இந்தா விழுந்துருவான் அந்த விழுந்துருவான்னு பார்த்தா என்ன பண்ணல, அவன் விழவே இல்லை. கையேந்தி நிற்பான் நினைச்சோம், நிக்கல. வியாதியில மறிச்சிருவான் நினைச்சோம், மறிக்கல. ஏனென்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவன் நம்மளை ஆசீர்வாதத்தினால் நிரப்ப உண்மை இல்லவர். இந்த காலை வேளையில வேலை செய்யற நீங்க, ஒர்க் பண்ற நீங்க, கம்பெனியில் இருக்கிற நீங்க, வியாபாரம் பண்ற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சொல்றேன், எங்க தேவனே அவங்களை சபிக்கல, நான் என்ன பண்ண முடியாது, சபிக்க முடியாது. தேவன் நம்மளை சபிக்கலைன்னா இந்த உலகத்துல எவன் சபிச்சாலும் அந்த சாபம் நமக்கு வராது. சிலர் சொல்லுவாங்க, நீ விளங்காம போயிட, நீ சொல்லிதான் நல்லா தான் இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை இல்லாம பண்ணிடுவேன் பாங்க, சொல்லுப்பா, நான் தான்ப்பா அந்த ஊர்ல இருப்பேன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுக்குது. ஏங்க பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, ஏங்க கர்த்தரே நம்மளை வெறுக்கலை, எவனும் வெறுக்க முடியாது. ஆமீன். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்களேன் தேவனுடைய பிள்ளைகளே. இந்த இப்படி படிக்கும் போது நமக்கு எவ்வளோ ஒரு மனசுல எவ்வளோ ஒரு உற்சாகம் இருக்கு. இந்த உலகத்தை உண்டாக்கிற தெய்வம் சொல்லுகிறார், இந்த உலகத்தை உண்டாக்கிற என்னை நான் உன்னை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம்பா, நீ ஆசீர்வாதமா இருப்பது எனக்கு ரொம்ப பிரியம் அப்படி சொல்றார். நீங்க அப்படி இந்த வசனத்தை எடுத்து நான் ஒரு யூஸ்லெஸ், எனக்கு எதுவுமே நடக்கலை, நான் நினைச்சதெல்லாம் தோல்வியா இருக்கு, என்னுடைய காரியம் ஜெயமாவே இல்லை, ஏன் இல்லை, எதனால இல்லை, கவலையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்றான் பாருங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். கண்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு. யாரை கண்டு? இஸ்ரவேலை. மேல இருந்து பார்க்கறான் கீழே, ஏ அப்பா, கண்டு குஞ்சுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அது ஒரு கூட்டமா இருப்பாங்க, செழிப்பா இருப்பாங்க, ஜகு 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 ஜகுன்னு இருப்பாங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கூட்டம் எப்படி இருக்கும்? அப்படி பார்த்தாலே தெரியும், இது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். ஒரு சகோதரி இப்படி சொன்னாங்க, திருமணத்தில் எல்லாம் நம்ம சகோதர சகோதரிகள்லாம் நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா உடுத்து நிற்கும் போது அவங்க என்னிடத்துல சொன்னாங்க, ஐயா, நானும் இந்த ஊழியத்தில் இப்படி இணைந்தால் எனக்கு இந்த மாதிரி என் பிள்ளை கல்யாணத்துக்கு நீங்கள்லாம் அப்படி நிற்பாங்களா அப்படி கேட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை ஒரு சந்தோஷம் ஐயா. ஆமென் சொல்லுங்க. இந்த ஐக்கியம், அதுதான் ஐக்கியம் ரொம்ப பிரதானம் என்று சொல்லுகிறோம். கேட்டாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வருவாங்களா என்று சொன்னாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, தனித்து வாசம் பண்ணுகிற கூட்டம், அது ஜாதிகளோடு கலவாது, அது மற்ற ஆட்களோடு கலந்து போகாது, தப்பு பண்ணுறவங்களோடு சேர்ந்து போகாது, ஏமாத்துறவங்களோடு சேர்ந்து போகாது. அதை என்னால் சபிக்கவே முடியாது என்று சொல்லுகிறார். உடனே அவனுக்கு என்ன, அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக. மரிப்பார். அல்லேலூயா. மரிக்க மாட்டார். ஏன்? அதான் நித்த அவனை தான் குடஞ்சிக்கிட்டே இருக்கானே. எப்படிப்பா சபிக்கிறது? ஏதோ ஒன்று, அதாவது ஒருவேளை பணம் வாங்கிட்டாரா தெரியல, இல்லைன்னா சாவுக்கு பயந்துட்டாரா தெரியல. அதனால தான் பிந்தின நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய அவர் தூண்டி விட்டு விட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இந்த ஜனம் சரியா இருந்தா இந்த ஜனத்தை ஒரு மனுஷனும் தொடவே முடியாது. கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களா வெறுத்து நீங்களா பாவத்துல விழுந்தா மாத்திரமே கர்த்தர் உங்களை வெறுப்பார தவிர கர்த்தர் ஒரு நாளும் உங்களை வெறுத்து விட மாட்டா. ஆமென் சொல்லுங்க. நீங்க வேணா ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகலாம்,
யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி, அவர் விலகும் போதுதான் பிரச்சனையே வந்துச்சு. அவர் சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் அழைக்கிறாரு, நீ வா நினிவே பட்டணத்துக்கு போகணுன்றார். நினிவே ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள். இவர் சொல்றாரு, கடைசியில் என்ன ஆகிறது? அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி, எப்பெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீங்க விலகுறீங்களோ உங்க சரீரத்தை குறித்து பயம் வந்துடும், உங்க எதிர்காலத்தை குறித்து பயம் வந்துடும், உங்களுக்கு எல்லாமே பயமா மாறிடும். அதனாலதான் நான் சொல்றேன், எப்பவும் அவர் சமூகத்திலே இருக்க விரும்புங்க. கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. இது உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட், உங்களுடைய மொபைலுக்கு சார்ஜிங் பாயிண்ட். இந்த வேத வசனம், ஜெபம், ஆராதனை சார்ஜ் பாயிண்ட். நீங்க எப்படி ஒரு நாள் ஃபுல்லா மொபைலை யூஸ் பண்ணிட்டு இரவு வந்த உடனே தண்ணி குடிக்கிறீங்களோ இல்லையோ, கால் கழுவுறீங்களோ இல்லையோ, சாப்பிடுறீங்களோ இல்லையோ, பொண்டாட்டி பிள்ளை விசாரிக்கிறீங்களோ இல்லையோ, எங்க போவீங்க? சார்ஜ் போட போவீங்கல்ல. அப்போ ஒருவேளை சார்ஜ் போயிடுச்சுன்னா, அதே சார்ஜ் போச்சு வாங்காம வந்துட்டேன்னு எப்படி கதறுவீங்க? அதே போல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பவும் பேலன்ஸ் வைக்க கற்றுக்கொள்ளணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ நம்ம பாருங்க எவ்வளவு விசுவாசம் பாருங்க. உடனே நம்ம இப்போ சார்ஜ் எவ்வளோ இருக்கு? 98. அப்பா தாங்கும். எத்தனை? 63னா யூடியூப் பார்த்துடக்கூடாது. மனசில் தோணுது இல்லை, வாட்ஸ்அப் ரொம்ப யூஸ் பண்ணிடக்கூடாது. நமக்கு இவ்வளோ தூரம் பிரயாணம் இருக்குது. நம்ம சார்ஜ் இல்லைன்னா யாராவது ஃபோன் பண்ணால் பதில் சொல்ல முடியாது. பணம் வர வேண்டியது வரும், பணம் கொடுக்க வேண்டியது கொடுக்கணும், உடம்பு சரியில்லைன்னா விசாரிக்கணும். அதே போல் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் தான் உங்களுக்கு சார்ஜிங். அதனால இந்த வசனத்தை கேட்பதற்கு ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. வசனத்தை கேட்க ஆவலா இருக்கணும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்மளை ஒருத்த மேல இருந்து பார்த்தாலும் நம்ம தனியா வாசம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் அவர் அப்படி சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளே நீங்க நன்றாக அறிந்து கொள்ளுங்க, நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். நம்மளை ஆசீர்வதிப்பதும் சுகமாயிருக்க வைப்பதுதான் அவருடைய பெரிதான இரக்கம். அல்லேலூயா. பாருங்க, அவன் சொல்லுகிறான், இப்போ அவனுக்கு பயங்கரமா கோபம் வருகிறது. என்னப்பா நீ இந்த ஜனத்தை சபிக்க சொன்னா நீ இந்த ஜனங்களை என்ன பண்ற? ஆசீர்வதிக்கிறியே என்று சொல்லி பார்க்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் சொல்றான். என்ன சொல்றான்? அதே நீங்க வசனத்தில் வாசிக்கும் போது 23ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாகே எழுந்திருந்து கேளும். கொஞ்சம் 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 மண்டையில இருக்கட்டும் ஐயா. அவனை என்னால சபிக்க முடியாது. அவன் ஆண்டவருடைய பிள்ளை. அவர் அவனுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் தான் பார்த்து பார்த்து ஜனத்தை உண்டாக்கி இருக்கிறார். நீ என்னையா மனுஷன் அந்த மனுஷனுக்கு விரோதமா எழும்பணும்ன்ற, அந்த ஜனத்துக்கு விரோதமா சபின்னு சொல்ற, இன்னும் உனக்கு ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி கீழே சொல்றார் பாருங்க. எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவி கொடும். இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் கவனி. நான் தான் அழுத்தி சொல்றேன்ல, அவனை சபிக்க முடியாது, அவனை சபிக்க முடியாது, அவனை சபிக்க முடியாது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அவர் சொல்லிட்டாருங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு சொல்லிட்டார். இந்த ஜனங்களை நான் ஆசீர்வாதமா தான் வைப்பேன். இந்த ஜனங்க 10க்கு 20க்கும் கஷ்டப்படாது. இந்த ஜனங்கள் செழித்து இருக்கும். இந்த ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வரும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பார். சொல்லி இருக்கிறாரு, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் சொல்லி இருக்கிறாரே. சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொல்லி இருக்கிறாரே. அவர் எப்படியா அது மாறும்? எப்படியா மாறும்? பெரியவன் சிறியவனால் ஆசீர்வதிக்கப்படுவான் சொல்லி இருக்கிறாரே. சின்னவனை இவ்வளவாய் நான் பெருக பண்ணுவேன் சொல்லி இருக்கிறாரே. சொன்னாரையா, ஒரே நாள்ல நடந்துருச்சா? 20 வருஷம் ஆனது யாக்கோப்புக்கு. வாக்கு பண்ணபடி தேவன் அந்த மனிதனை ஆசீர்வதித்து கொண்டு வரும்போது அத்தனை ஆண்டுகள் ஆனதையா.
சொல்றாரு பாருங்க. ஏப்பா அவர் சொல்லி இருக்கிறாரு. அடுத்த வசனம். இதோ இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். கட்டளை எதுக்கு தான் பெற்றிருக்கிறேன்? பக்கத்துல எப்படி சொல்லுங்க, ஆசீர்வதிக்க தான் பெற்றிருக்கிறேன். சபிச்சிராதீங்க யாரையும். அல்லேலூயா. நீங்க விட்ட சாபம் பழிக்காது. ஆமென். அதனால தான் பவுல் சொல்லுவாரு, ஆசீர்வதிக்கிறதே அன்று யாரையும் சபியாதீங்க. யாராவது உங்களை அப்படி கஷ்டப்படுத்தினா மனசுல வச்சு, ஆண்டவரே இப்படி சொல்றாங்க என்னன்னு தெரியல, நீ நாளைக்கு அவரை மேன்மைப்படுத்த உம்மால எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடிய கருத்தினால ஆகும். நான் தான் இப்படி இருப்பேன் நான் சொல்லவே முடியாது. எப்போ வேணாலும் அப் மேலே கீழே வந்து கொண்டே தானே இருப்போம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ பாருங்க, அவர் சொல்றாரு, வாசிங்க இப்போ. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். கட்டளை பெற்று அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. பாத்தீங்களா, இப்படி ஒரு தெய்வம் இருக்குமா? அக்கிரமத்தை பார்க்கலையா? என்னைக்கு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினால நீங்களும் நானும் வந்து விட்டோமோ, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில சில நம்ம அக்கிரமக்காரர், நம்ம யாரு? அக்கிரமக்காரர், அக்கிரமம் செய்யறவங்க. அக்கிரமத்தை பார்க்கவில்லை, காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். என்ன ஜெய கம்பீரம் இருக்கு? என்னைக்காவது நீங்க நம்பி இருக்கீங்களா? எப்படி பிரதர் இருக்கிறீங்க? இருக்கேன். இந்த இருக்கிறேன்னு சொல்ற ஆளை கண்டாலே எனக்கு கொடை கொதிப்பா இருக்கும். அப்புறம் என்ன நீ பைபிள் படிக்கிற? எப்போ கேட்டாலும் எந்த நிமிஷத்துல கேட்டாலும் எப்படி பிரதர் இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையில நான் நல்லா இருக்கிறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன இருந்தா என்ன, இல்லைன்னு கர்த்தர் இருக்கிறா. அல்லேலூயா. அதெல்லாம் சொல்லல. கேஆர்சி சொல்லும் போது, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவனுக்குள்ள இருக்குது. அந்த ஜனம் பயப்படாது, அந்த ஜனம் ஏமாத்தாது, அந்த ஜனம் கரெக்டா இருக்கும். அந்த ஜனத்தெல்லாம் யாரும் ஒன்றும் செஞ்சுக்கிட முடியாது. நீங்க தவறுதனால், நீங்களும் நானும் தவறினால் மாத்திரமே கர்த்தர் நம்மளை விட்டுருவாரே தவிர, நீங்கள் தவறாத பட்சத்தில் உங்களை கைவிடவே மாட்டார். கை தட்டி நல்ல ஆண்டவரை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தான் மிஸ் ஆகிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிறோம். பெருமையில மிஸ் ஆகிறோம், விபச்சாரத்தில் மிஸ் ஆகிறோம், பொருளாசையில மிஸ் ஆகிறோம். பொருளாசையை இருக்கிறவன் வாழ்வடைய முடியாது. அதுதான் பொருள் ஆசை இருக்கக்கூடாது, பண ஆசை இருக்கக்கூடாது. பணம் தேவைதான். ஏதாவது நமக்கு கட்டாயம் வாங்குகிறதற்கு இந்த உலகத்தில் பணம் தேவை. ஆனால் பண ஆசை தான் இருக்கக்கூடாது. சொல்றார் பாருங்க, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. படிச்சு சொல்ல பழகுங்க. என் ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ள இருக்கு. அர்த்த வசனம் பாருங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாருக்கு? அல்லேலூயா. இஸ்ரவேலாய் மாறினவனுக்கு. ஆமென். ஆமென். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு எனக்கு என்ன அறிவு இருக்குன்னு சில காரியத்தை செய்யறாங்க. அதை கூட ஆண்டவர் பைத்தியம் ஆக்கிடுவாரு. கர்த்தர் என் கூட இருக்கிறா. அவருக்கு என்ன பலன் இருக்கான்? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். அந்த பலன் நம்மளுடைய ஆவியில் இருக்க வேண்டும். கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, 24ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்றார் பாருங்க. 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 24:8 தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். அல்லேலூயா. இது தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆதியாகமம் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே தேவன் ஒரு மனிதனை அழைக்கும் போதே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார்.
அவரை யாரும் சபிக்க முடியாது. நீ சபிச்சா நீ சபிக்கப்பட்டுருவ, நீ ஆசீர்வதித்தா நீ ஆசீர்வதிக்கப்படுவ. அதனாலதான் கர்த்தருடைய கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற பிள்ளைகளை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எவெல்லாம் கர்த்தருடைய பிள்ளையை சபிக்கிறானோ அவன் வாழ்க்கை சபிக்கப்பட்டதாக இருக்கும். அதான் பைபிள், அதான் வேத வசனம். ஒருத்தன் என்ன சபிச்சான்னா அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவே மாட்டான். அது நமக்கு கொடுக்கிற பெரிய அத்தாரிட்டி. இப்படியெல்லாம் சொன்ன உடனே தான் பாலாக்குக்கு ரொம்ப மனசு வேதனைப்பட்டது. நான் உன்னை சபிக்க கூப்பிட்டா நீ ஆசீர்வதிக்கிறப்பா. இல்லைப்பா, அந்த தெய்வம் கூட இருக்கிறா. அப்படி தெய்வம் கூட இருக்கிறா. அந்த தெய்வத்துக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. அவனுக்கு விரோதமா மந்திரவாதம் பண்ண முடியாது, அவனுக்கு விரோதமா பில்லி சூனியம் பண்ண முடியாது, அவனுக்கு விரோதமா மாந்திரிகம் பண்ண முடியாது. காரணம், அவன் கூட அவருடைய தெய்வம் துணை நிற்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் யோசித்தான், என்னடா இது பண்றது, என்ன செஞ்சா கர்த்தர் ஜனங்களை வெறுத்துருவார். 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, 1ஆம் வசனம். இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். முடிஞ்சது அவனுடைய சாப்டர். என்னைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்களோட தேவன் விரும்பாத அந்த காரியத்தை இஸ்ரவேலர்கள் செய்தார்களோ அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் விழுந்து போனார்கள். ஆசீர்வாதம் இருக்கும்போது உன்னை தேடி வருகிறது அதுதான். நீ மேன்மையாக இருக்கும்போது உன்னை சுற்றி உன் பாவத்துக்குள்ளே தள்ள ஏராளமான காரியங்கள் வரும். நீ கஷ்டப்படும் போது ஒன்றும் நடக்காது. ஆனால் இனி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வரும்போது நீங்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ தான் தேவனுடைய பிள்ளைகளே, வைராக்கியமான ஒரு மனிதனை தேவன் எழுப்புகிறார். யார் என்றால் 25ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அடுத்த வசனம், அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று தெரியாதபடி இப்படிப்பட்ட காரியத்தில் தேவன் வெறுக்கிறதை, தேவன் விரும்பாத இடத்துக்கு போகிறதும், தேவன் விரும்பாத ஆள்கிட்ட பழகிறதும், தேவன் பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதில் விழுந்து போகிறார்கள். அந்த விழுதல் தான் நீ தேவனை விட்டு விலகிறது. இது சபிக்கவே வேண்டாம். உன்னை ஈஸியாக விலை பண்ணுறது எது? இந்த உலக பிரகாரமான ஆசைகள், ஆஸ்திகள், பொருள் ஆசைகள், பண ஆசைகள், மாம்சத்தின் இச்சைகள். இதை உன் வாழ்க்கையில் நீ அடக்க பழகணும். அப்போ இந்த ஜனம் மற்ற ஜனங்களோடு கலவாது உன்னை எந்த மனிதனும் சபிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பிரியம்தான். நீ பிரியமாக வாழ்ந்தா அவர் உன்னை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். நீ கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தா, கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை நேசித்து, கர்த்தர் குடும்பத்தை பிள்ளைகளை நேசித்து, கர்த்தர் கொடுத்த வியாபாரத்தை நேசித்து, கர்த்தர் கொடுத்த வேலையை நேசித்து, கர்த்தர் கொடுத்த சபையை நேசித்து, கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரனை நேசித்து நீங்கள் தேவனுக்குள்ளே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டே இருந்தால் உங்களுக்குள்ளே பாவம் அண்டாது. நீங்கள் என்னைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு இவர் பேசினா பிடிக்கல, அவர் பேசினா பிடிக்கல, எனக்கு அப்படிலாம் யோசிச்சுட்டே இருந்தா ராங். எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் தப்பு பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். உங்களை விலை பண்ணுவதற்கு சாத்தானுடைய பெரிய கிரியைகளாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நன்கு அறிந்து கொள்ளுங்க, என்ன ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.